வழக்கம் போல நாம் இந்த ஒரு நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். வேளாங்கண்ணிக்கு செல்வதற்கான முதல் பகுதி இது. எனவே இந்த நேரத்தில் நாம் அன்னையை நோக்கி நாம் சகோதரோடு நடந்து கொண்டிருக்கின்றோம். கோயில் தெரு வழியாக வழக்கம் போல நாம் இங்கு சென்று கொண்டிருக்கின்றோம். சிதம்பரத்திலே இந்த இடத்திற்கு கோயில் தெரு என்று அழைக்கிறார்கள். மிகவும் பழமையான ஒரு இடம். எங்களுக்காக சகோதரர் தாமஸ் அவர்கள் ஒரு சில பேக்கை எடுத்து செல்ல அந்த வலுவை குறைப்பதற்காக அந்த பெல்ட்டை செய்திருந்தார். அதை எங்களுக்கு அணிவித்து காட்டினார். நாங்களும் அதை அணிவித்துக் கொண்டு பயணித்தோம். எங்களுக்கு அது ஒரு உதவியாகவே இருந்தது. எனவே சகோதரர் தாமஸுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐடியா பண்ணி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணார். இந்த போன முறை பேக் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். வெளில உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கப்பட்ட ஆகப்படாதுனால பிரியமானவர்களே, இந்த புனித யாத்திரையை நாங்கள் தொடங்குகின்ற பொழுது என்னுடைய மனதில் வந்த சிந்தனையானது, நான் மொபைலை எடுத்து கொண்டு போகக்கூடாது, கை கடிகாரம் கட்டக்கூடாது என்றெல்லாம் நினைத்திருந்தேன். ஆனால் நண்பர்களுடைய வற்புறுத்தலின் பேரிலே மொபைலை எடுத்துக்கொண்டு சென்றேன், கை கடிகாரமும் கட்டி கொண்டு சென்றேன். ஆனால் என்ன நடந்தது என்றால், நாங்கள் சென்று கொண்டிருந்த இந்த வழியிலே எங்கு நான் சரியான வீடியோவை எடுக்க வேண்டும் என்று நினைத்து என்னுடைய அந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தயார் செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ, அந்த இடத்திலேயே என்னுடைய மொபைலானது கீழே விழுந்து உடைந்து விட்டது. இரண்டாவதாக என்னுடைய வாட்சும் கூட அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து அது ஓடவில்லை. எனவே தொடர்ந்து மாதா என்னை ஜெபமாலை சொல்ல தான் அழைத்திருக்கிறார் என்று நினைத்து ஜெபமாலை சொல்லிக்கொண்டு நாங்கள் சென்றோம். ஆனால் அதை தொடர்ந்து என்னுடைய யோசனையானது ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது கூட
என்ன மொபைல் உடைந்து விட்டதே என்ற ஏக்கம் எனக்குள்ளே சென்று கொண்டே இருந்தது. இதோ இங்கு இந்த இடத்தை கடக்கின்ற வரைக்கும் தான் என்னுடைய மொபைலிலே நான் இந்த வீடியோக்களை எடுத்தேன். சென்று கொண்டிருக்கிறார் என்னுடைய சகோதரர். அவருடைய மொபைலிலே எடுத்த வீடியோக்கள் தான் தொடர்ந்து நாம் பார்க்க போகின்றோம். ஆனால் என்னுடைய மனதிற்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டதே. அதற்கான சரியான விடையை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மாதா எனக்கு விளக்கி காட்டினார். அதை நான் வருகின்ற அந்த காட்சிகளை நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். புரியல. என்னுடைய மொபைல் உடைந்த பிறகு நான் மிகவும் யோசனையில் இருந்ததாக சொன்னேன். இங்கு நாங்கள் ஒரு சகோதரியை கண்டோம். அவர் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வழியாக வந்து கால்நடையாக வந்தவர். இவருடைய காலெல்லாம் கொப்புளமாக இருந்தது. கால் வலியின் காரணமாக அன்றிரவு சீர்காழிக்கு சென்று சிதம்பரத்திலிருந்து சீர்காழி சென்று அந்த இடத்திலே ஒரு விடுதியிலே தங்கி மீண்டுமாக அவர் மறுநாள் இந்த சிதம்பரத்திற்கு வந்து அங்கிருந்து தன்னுடைய நடைப்பயணத்தை ஆரம்பித்தார். அவர் இவர் தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருந்து. இது வந்துட்டா கூட அன்னையை நோக்கி நடைப்பயணத்திலே எங்கள் கிடைக்கின்ற இடத்திலே நாங்கள் ஓய்வெடுத்து குளித்துவிட்டு செல்லுகின்ற காட்சி தான் இது. சிறந்த அனுபவம். நடைப்பயணம் என்பது சிறந்த அனுபவம். அன்னையின் ஆசிர் நிறைவாக கிடைக்கக்கூடிய பல காட்சிகளை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். இது எங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. வெயிலின் கொடுமையினால் சகோதரர் மிகவும் வாடியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாங்கள் எல்லோரும் கூட வெயிலின் கொடுமையை தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டோம். ஆனால் மனநிறைவு எங்களுக்கு கிடைத்தது என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. இரவு உறங்குவதற்காக நாங்கள் சென்று கொண்டிருந்த வேளையிலே எங்களுக்கான இடம், இறைவன் எங்களுக்கு கொடுத்த இடமானது ஒரு பள்ளிவாசல், அதாவது மஸ்ஜித். அந்த ஒரு வளாகத்திலே எங்களுக்கு படுக்க இடம் கிடைத்தது. அங்கு நாங்கள் உறங்கினோம். காலை எழுந்தவுடன் அஷ்டகாலமணி ஜெபத்தை நாங்கள் சொல்லிவிட்டு இந்த இடத்திலிருந்து நாங்கள் புறப்பட்டோம். எல்லோருமாக ஜெபம் செய்தோம். அதிகாலையிலே நாங்கள் எழுந்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் இங்கிருந்து நாங்கள் தொடங்கினோம். இப்பொழுதும் இந்த இடத்தை கடந்து நாங்கள் ஒரு பக்கத்து ஊருக்கு செல்கின்ற பொழுது அங்கு ஒரு கிராம பகுதியில் அமர்ந்தோம். இயற்கை நிறைந்த ஒரு இடம். நல்ல மனிதர்கள் எங்களோடு அன்பாக பேசினார்கள், தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள். அங்கிருந்து மீண்டுமாக நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்கிறோம். இதுதான் அந்த இடமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பக்கத்து கிராமத்திற்கு நாங்கள் சென்றோம். அங்கு கலைச்செல்வி என்ற சகோதரியின் குடும்பமானது எங்களுக்கு குளிப்பதற்காக உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த பகுதியிலிருந்து நாங்கள் காரைக்கால் நோக்கி சென்றோம். அங்கு தேற்றரவு அன்னை தேவாலயத்தில் எங்களுக்கு விசேஷ திருப்பலி கிடைத்தது. எங்களுடைய கோரிக்கையை ஏற்று பங்கு தந்தையானவர்கள் எங்களுக்கு ஒரு பிரைவேட் மாஸ் கொடுத்தார். அங்கே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் கிடைத்ததை நாங்கள் உணர்கின்றோம்.
வாழ்க வாழ்க மரி. நான்காவது All I have I give you. Every dream and wish are yours. Mother of Christ, Mother of mine, present them to my Lord. Ave Maria, gracia plena, Dominus tecum, நாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து நாங்கள் அன்னையை நோக்கி சென்றோம். எங்களோடு எங்களுடைய நண்பருடைய குடும்பம் மற்றும் எங்களுடைய குடும்பம் எல்லோரும் வந்திருந்தார்கள். அவர்களோடு இணைந்து நாங்கள் நாகப்பட்டினத்திலே நடைபாதையாக மணல் பாதையிலே நாங்கள் கடற்கரை ஓரமாக நடந்து சென்றோம். அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. எல்லோரும் ஜெபித்துக் கொண்டோம், நேரங்களில் பேசிக்கொண்டு நாங்கள் சென்றோம். ஆனால் ஒரு புதிய அனுபவத்தை இறைவன் கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். சாப்பிட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாரு மகனார்களின் திரு வழிபாட்டுக்கான குறிப்பு ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 7 முடிய பேராலயத்தில் காலை 5 மணிக்கு தமிழில் திருப்பலி, திருப்பலியின் முடிவில் அன்னையின் ஆசி பெற மன்றாட்டு மறக்காமல் வெள்ளை அங்கி அடைந்து கொண்டு வரும்படியாக கொள்ளப்படுகிறார். சாதிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஆமாம் நம்மளும் சாதிச்சிட்டோம்.